2026 ஆட்சி வரும்போது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என கருத்து தெரிவித்துள்ளார். அதுதான் இந்த அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர் இன்றைக்கு வெளிநாடு போயிருக்கிறார். இது இந்து முன்னணி கூட்டமாக இருந்தாலும் அரசியல் பேசலாமா வேண்டாமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார். இதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார். பிறகு துபாய்க்கு போய் 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் எந்தெந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கு வந்த வெள்ளை அறிக்கை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் வெளிநாடுக்கு போய்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நமது ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதை போல கேரள ஐயப்ப பக்தர்கள் சங்க மாநாட்டிற்கு கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் நமது முதலமைச்சரை அழைக்கிறார். இவரும் போவதாக இருந்தது. கேரள மாநிலத்தினுடைய மாநில தலைவர் பிஜேபியுடைய மாநில தலைவர் சந்திரசேகர் இதற்கெல்லாம் வருவதற்கு என்ன காரணம், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். அதே ட்வீட்டை நானும் ரீட்வீட் பண்ணி போட்டேன். உடனே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னார், நயினார் நாகேந்திரன் அரண்டு புரண்டு போய் இருக்கிறார், எதையோ பேசுகிறார் என்று சொன்னார். நான் அவருக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன். நாம் இருவருமே புரட்சித் தலைவி அம்மாவுடைய பள்ளியிலே பயின்றவர்கள். நான் மாண்புமிகு அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். உங்களுடைய ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமைகள் சிறு குழந்தைகள் முதல் பெரிய பெரிய பெண்கள் வரையிலும் நடமாட முடியவில்லை. பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் போதைப் பொருட்கள் நடமாட்டம். பிறகு கொள்ளை கொலைகள், கள்ள சாராயங்கள். நேற்று கூட கரூரிலே ஒரு திமுக கவுன்சிலர் குடிக்க தண்ணீர் பைப்பு வைக்கவில்லை என்று சொன்னதற்கு அவரை அடித்து அவர் இன்றைக்கு மருத்துவமனையிலே சீரியஸாக இருக்கிறார். கரூரிலே செந்தில்நாதன் போய் பார்த்து வந்திருக்கிறார். யாரும் கேட்பதற்கு ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.